இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு 6 நாள் கெடு விதித்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் குறித்தும் தலைமை நீதிபதி குறித்தும் பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுகளுக்கு கிரிமினல் கண்டெம்ட் சுவமோட்டோவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கிரிமினல் வழக்கை நீங்களே தொடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறதான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிவெடுக்க அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி உட்பட பாஜக அரசுக்கு 6 நாட்கள் கெடு என்பதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது. இதனோட சேர்த்து பல விஷயங்கள், குறிப்பாக நீதிபதிகள் குறித்து பாஜகவினுடைய ப்ராக்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளம் முழுக்க ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் எழுதுறாங்க. இதையும் நீங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டும்னு ஒரு அதிரடியான வழக்கு மனு என்பதும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில்? இந்த 6 நாட்களுக்கான கெடுவிற்குள் என்ன செய்ய போகிறது பாஜக நடவடிக்கை எடுக்குமாங்கிறதை தாண்டி மோடி, அமித்ஷா ஆகியோருடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பார் அண்ட் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் ப்ளே ஃபார் கண்டெம்ட் கேஸ் அகென்ஸ்ட் நிஷிகாந்த் துபே நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நிஷிகாந்த் துபேவின் மீது கிரிமினல் கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற மனுவை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம செய்தியாக பார்க்குறோம். இதனுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த பெஞ்சுக்கு முன்னாடி வருது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக வரக்கூடிய ஜஸ்டிஸ் B.R. கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் A.G. மசி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, த ரிமார்க் இஸ் வைரல், துபே சேஸ் CJI ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிவில் வார்ஸ், நோ ரிப்ளை ஃப்ரம் அட்டார்னி ஜெனரல் ஆன் திஸ், த லாயர் செட். அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் போடும்போது அவர் குறிப்பிடுகிறார், அவர் பேசிய பேச்சு என்பது இந்தியா முழுக்க வைரலாக இருக்குது. சொல்லப்போனால் பாஜகவினுடைய ஐடி விங்கில் அனானிமஸாக இருக்கக்கூடியவங்க, வார் ரூமு, எல்லாரும் அதை வைரல் ஆக்குறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய சிவில் வார், அதாவது பொதுமக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதல்கள் இருக்கு இல்லையா, இந்த உள்நாட்டு போருக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, பாஜக எம்பி ஒத்துக்கிறாரா மோடி ஆட்சியில் இந்தியாவுக்குள் சிவில் வார் நடக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உச்சநீதிமன்றம் தான் இன்றைக்கு இங்கே நடக்கக்கூடிய மத பதற்றத்திற்கு, மத மோதல்களை தூண்டி விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் அவர் பேசுகிறாரு. உச்சநீதிமன்றம் என்பதை விட சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெயரையே அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த இதை வந்த உடனே தான் அட்வொகேட் ஆண்ட்ராகார்டாக இருக்கக்கூடிய ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் அப்படிங்கிறது நேரடியாக அட்டர்னி ஜெனரலுக்கு போகுது. ஏன்னா அடிப்படையில் அட்டர்னி ஜெனரல் தான் அரசுக்கும் இந்த பக்கம் ஜுடிஷியரிக்குமான இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவர். இவர் ஒரு எம்பிங்கிறதுனால அதுக்கான பெர்மிஷனை நீங்களே ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கி வையுங்கள் அப்படின்னுட்டு, அதாவது பாலில் எப்படி நகர்த்துறாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட நகர்த்துறாங்க. நீங்களே அதுக்கான ப்ரொசீஜர் சாங்ஷனை ஆரம்பித்து விடுங்க அப்படின்னுட்டு, உங்கள் ஆளை நீங்களே கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேக் ஏ கேஸ் பிஃபோர் AG, he will give permission, ஜஸ்டிஸ் கவாய் ஹேர் செட் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அட்டார்னி ஜெனரல் நீங்கள் நேரில் பார்த்து பேசுங்க. லெட்டர் போட்டிங்க கரெக்டாக, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா பாஜகவுக்கு அது ஒரு பழக்கமே, என்ன நீங்கள் சொன்னது எங்களுக்கு தகவலாக வந்து சேரலை, ரிட்டனில் வரலை அப்படின்னு அவங்க மறுப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. இன்றைக்கி வழக்கு வரும்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. பல நேரங்களில் அவங்களுக்கு எதிரான வழக்காக இருக்குது, இந்த ஜட்ஜிக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னா அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. நேரடியாக போய் அட்டார்னி ஜெனரலை சந்தித்து நீங்கள் அவர்கிட்ட போடுங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. எழுதின அடிப்படையில் வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 கொண்டு வரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு சட்டம், அதன் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலும் கூட உச்சநீதிமன்றத்தின் முன்பாக ஒரு கண்டெம்ட்டை கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு அட்டார்னி ஜெனரல் அல்லது சாலிசிட்டர் ஜெனரல் அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அதை மூவ் பண்ணுறதுக்கான ஒப்புதலை கொடுக்க முடியும். நீதிமன்ற அவமதிப்புக்காக நீதிமன்றமே சோமோட்டோ எடுக்கலனாலும், அதாவது அதுக்கான நேரம் வரக்கூட டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரைவேட் பெட்டிஷனர், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், என்ன தனிநபர் யார் வேணுமாலுமே போய் போட முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், யார் ரொம்ப கரெக்டான சிக்கலில் பாஜக அரசு நிஷிகாந்த் துபே மாற்றாரா தப்பிக்கிறாராங்கிறத தாண்டி அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி, சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, இவங்க 2 பேரும் கிளியர் பண்ணலன்னா அடுத்தது என்னவா போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒரு பேசுபொருளாக டெல்லி வட்டாரங்களிலும் சரி, பாஜக அரசு தரப்பிலும் சரி, ஒரு முக்கியமான அதிர்வலைகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது
அடுத்தது உச்சநீதிமன்றம் 2 விதமான வழக்குகளில் ரொம்ப அதிரத்தக்க கருத்துக்களை, ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை சேர்த்த வகையில் லோடட் ஸ்டேட்மெண்ட்டாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ இன்னொரு வழக்கு வந்ததுன்னு நான் சொன்னால் அதை பார்ப்போம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. நிஷிகாந்த் துபே மேக்ஸ் ப்ளீ இன் சுப்ரீம் கோர்ட் சீக்ஸ் ரிமூவல் ஆஃப் சோஷியல் மீடியா கண்டென்ட் டெரிகேட்டரி டு ஜுடிஷியரி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல குறிப்பிட்டதை போல் அந்த வார் ரூமும் சரி, ப்ராக்சிஸும் சரி, அனானிமஸ் ஐடியும் சரி, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக இறங்கி உச்சநீதிமன்றத்தை, நீதித்துறையை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீவைண்டு போனோன்னா ரொம்பலாம் கிடையாது. இதுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த டாக்டர் டி.ஒய். சந்திரசூட் அவர் பலவிதமான வழக்குகளில் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு திருநர்களுக்கான உரிமை சார்ந்தோ அல்லது எல்ஜிபிடிக்கு சமூகம் சார்ந்து அவர் கொடுத்த சில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இல்லை சில ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மேரேஜ் ஈக்குவாலிட்டி ஆக்ட் கேட்டு பெட்டிஷன் போடப்பட்டது. அந்த வழக்கில் மேரேஜ் ஈக்குவாலிட்டி கேட்டு எல்ஜிபிடி மக்கள்னால கேட்கப்பட அந்த வழக்கில் அவர் கொடுத்த சில கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவரே அவருடைய பாலினம் குறித்தும் அவருடைய பாலிருப்பு குறித்தும் மிக மோசமாக அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமான கமெண்ட்ஸை நம்மால் பொது வழிகளில் சமூக வலைதளங்களில் குறிப்பாக பார்க்க முடிந்தது அப்படிங்கிறதோடு நான் அதை நிறுத்திக்கிறேன். இப்போ என்னென்னலாம் மோசமாக இருக்குங்கிறத அந்த வழக்கறிஞர் போய் உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கி அதை பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்பாக இது நடந்ததே கிடையாது. அவர் சொல்லக்கூடியது இன்றைக்கி இவ்வளோ பேசியிருக்கார். சில வார்த்தைகள் அவங்க லைவ்லாலேயே அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம ஆட்கள் போடும்பொழுது ஸ்டார்னு ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் போடுவாங்களா, அந்த மாதிரி ஹிந்தியில் அது இருக்குது அப்படிங்கிறது தான் போட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதை இந்த கோர்ட்டை யார் தெரியுமா இது பண்ணுறாங்க? இந்த கோர்ட்டை கட்டுப்படுத்துவது இந்தியன் கவர்மெண்ட் லா கிடையாது, ஷரியத் லா. இந்த ரேஞ்சுக்கெலாம் பேசுகிறாங்க. ஷரியா லா தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஷரியத் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷரியா லா தான் நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்துகிறதா? அதாவது இங்கே நம்ம லோக்கலில் சில டீம் இருக்கும், அவங்களுடைய வேறு வெர்ஷன் தான். இவங்க லோக்கலில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏதாச்சும் மாற்று கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு அமைப்பு பேர் வேண்டாம், உங்களுக்கே தெரியும், நீங்கள் மாற்று கருத்து அது மாதிரியான விஷயங்களை வைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை போட்டு இவர் தமிழரே கிடையாது அப்படின்னு இமீடியட்டாக ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இவங்க அம்மா பேர் இது, இவங்க அப்பா இது, இவங்க சொந்த ஊர் அந்த மாநிலத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு இவங்களாம் போட்டு முடிச்சு விட்ருவாங்க. இதே போல் அங்கே மேலே இருக்கிறவங்க யாருன்னா பாஜக. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் பாகிஸ்தான் கைகூலி, சைனா கைகூலி. இப்போ சைனா கைகூலி கூட அவங்க ரொம்ப சொல்கிறதில்ல. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 மோடிஜிக்கு பிறகு அது முழுக்க அவன் பாகிஸ்தான் கைகூலி. அவன் பாயா வீட்டில் மாறிட்டாங்க, ஆனால் வெளியில் அவங்க வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் ஹிந்துவே கிடையாது. இப்படியெல்லாம் எடுத்து பேசக்கூடியதை ஒரு டார்கெட்டடாக ஒரு ஒரு டீம் சமூக வலைதளம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டீம் இப்போ அவசரமாக உள்ளே இறங்கி நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாமா அப்படின்னு இறங்கி ஆரம்பித்து தான் போயிட்டுருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்தக்கூடியது அவங்க தான். இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. சோஷியல் மீடியாஸில் வீடியோஸும் இருக்கிறது. அதாவது அவர் பேசியது, அவர் கொடுத்த பைட்டுங்கிறதே, இந்த சர்ச்சுக்குரிய பைட் இன்றைக்கி வரைக்கும் நீக்கப்படலை. ஆக்சுவலாக அதை எடுத்து மாட்டி விட்டது அப்படின்னா ஒரு வகையில் ஏஎன்ஐக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. அவங்க வீடியோஸும் வைரல் ஆச்சு. பட் எக்ஸாக்டாக அது எந்த மீடியா ஹவுஸ் எடுத்தது அப்படிங்கிறது, ஏன்னா ஏஎன்ஐயும் எடுத்தது, பலரும் அதை எடுத்தாங்க. இவர் அந்த கூடுதல் விஷயங்கள் இதில் பேசினா, அவர் ஹிந்தியில் வேறு பேசியிருக்காரா. ஸோ அது இன்னும் ரிமூவ் பண்ணப்பட்டதானா, அந்த ஏஜென்சி ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் டெலகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் ஃபேஸ்புக்கில் எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்துலேயும் எடுத்து ஏற்றி வச்சுருக்காங்க. இதனுடைய ட்ரேசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் ப்ளீஸ் கிவ் டைரக்ஷன்ஸ் டு சோஷியல் மீடியா டு ரிமூவ் வீடியோஸ் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். இந்த லெட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்தும் எந்த ஆக்ஷனும் ஃபாலோ பண்ணலை, நீதிமன்றம் தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுப்பதற்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் கூட அவங்க அமைதியாக இருக்காங்க. இட் இஸ் ஹர்ட்டிங் த கோர்ட், கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன். நீதிமன்றம் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மீது அவதூறு பரப்பப்படுகிறது, அரசு அமைதியாக இருக்கிறது, எந்த நடவடிக்கையும் இல்லை. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஓல்டு டைம்ஸ். வீடியோ வைரல் ஆல் ஓவர் இந்தியா. பல காலங்களில் ஏதாவது கமெண்ட்ஸ் வரும், தனிநபர்கள் சொல்லுவாங்க, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அப்படி சொல்லவில்லையா, இவர் இப்படி பேசவில்லையா, ராஜீவ்காந்தி காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா, நேரு காலத்தில், அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க வழக்கமாக அப்படியே பழக்க தோஷத்தில் போய் அவுரங்கசீப்பினுடைய சமாதியை தோண்டி பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா, அப்படியே போய் அக்பர் எப்படி வந்தார் தெரியுமான்னு எதுக்குள்ளையாவது போய் போகக்கூடிய அந்த வேலையை தான் செய்வாங்க. அதிலேருந்து இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. ஸோ இதில் தான் நீதிமன்றம்
அடுத்த வாரம் இதை லிஸ்ட் பண்ணுங்கள். 2 தரப்புக்கும் வேணால் அவங்களுக்கு போதுமான டைம் கொடுப்போம். டைம் பத்தலை, நிறைய வேலைகள் இருக்குது, எக்கச்சக்க கேசஸ் இருக்குன்னா ஏதாச்சும் கதை சொல்லுவாங்க. 1 வாரம் டைம் கொடுங்க, நெக்ஸ்ட் வீக் இதை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதி ஆகக்கூடிய ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் அதுக்கான ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம், ஒரு ஜெனியூன் டைமை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுக்கு நடுவில் கவாய் அவர்களுடைய ஒரு கருத்து என்பது அதுவும் நேரத்திலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து சாஃப்ட் டோனில் அல்லது கலோக்கியலாக ஒரு சர்க்காஸ்டிக்காக சிரிச்சுக்கிட்டே அடித்த கமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்ப்போம். We are criticized of interfering with executive and legislative functions. Supreme Court on play for OTT regulation அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது 2 வழக்குகள் போதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம கேட்கணும். என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குறித்து தவறாக பேசிட்டாங்க. தவறாக பேசினாங்கன்னா அதை ஏன் அந்த பெட்டிஷனை அவர் எடுக்கல சோமோட்டோ அப்படின்னு நமக்கு ஒரு வேளை தோணலாம். ஏன்னா கடந்த காலத்தில் இன்றைக்கி அவர் பாஜக எம்பியாக இருக்கார், அன்றைக்கி அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வருது. அவரே ஜட்ஜாக உட்காந்து நான் விசாரிக்கிறேன்னு உட்கார்ந்தார். இது வந்து உலக வரலாற்றிலே எங்கேயும் நடந்திருக்காது. ஏங்க உங்கள் மேலே குற்றம் சாட்டினா உங்களுக்கு நீங்களே தான் தீர்ப்பு எழுதுவீங்க, எப்படி எழுத முடியும்? உங்களுக்கு ஆதரவாக தான் எழுதிங்க, அப்புறம் நீங்கள் என்ன விசாரிப்பீங்கிறது வருது. அதையும் மீறி அவர் உட்கார்ந்தாருங்கிறது தான் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி பண்ண முடியாது. அதாவது ஜென்யூனாக இருக்கக்கூடிய சட்டம் தெரிந்த இயற்கை நீதியின் பார்ப்பட்டு நடக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. இன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் நின்றதன் காரணமாக இந்த வழக்கு அவரே எடுக்கலை. என்னென்னா, நான் பாதிக்கப்படுறேன்னா என் வழக்குக்கு நானே ஜட்ஜாக உட்கார முடியாது. உங்கள் வழக்குக்கு நீங்கள் அட்வொகேட்டாக போகலாம், உங்கள் வழக்குக்கு நீங்கள் ஜட்ஜாக உட்கார முடியாது. ஸோ அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா என்னுடைய நலனில் நான் சிந்திக்கிறேன், ஒரு தனி மனிதனாக நான் யோசிக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன், என் வேலையை தானே பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு அவதூறு அப்படின்னு தோணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க நீங்களே ஜட்ஜாக உட்காரும்போது உங்கள் மைண்டு பேலன்ஸாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் உட்காரல. இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதனால் அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆகக்கூடிய மே 13க்கு பிறகு ஜஸ்டிஸ் பிஆர் கவாய்க்கு அதை அசைன் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் நான் சொன்ன அந்த ஒரே கமெண்ட்டை 2 வெவ்வேறு கேஸில் அடிக்கிறார். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம், லைவில் ஆவோடது ஸ்க்ரீன்ஷாட்டை. இந்த வேக் ஆஃப் முர்ஷிதாபாத் வயலன்ஸ் ப்ளீ இன் seeking imposition of president's rule in West Bengal mentioned before Supreme Court. You wanted us to issue mandamus directing union to as it is we are alleged of intruding on parliamentary and executive functions, says Justice B.R. Gavai. என்னென்னா, பாஜகவினுடைய அணுக்கமான ஆட்கள் தான் கேஸ் போடுறாங்க. பெரிய அளவுக்கு வன்முறை நடக்குது மேற்கு வங்கத்தில். ஆட்சியை கலைச்சிட்டு எப்படியே மம்தா அவர்களுடைய ஆட்சியை கலைச்சிட்டு, மணிப்பூர் அளவுக்குலாம் அங்கே நடக்கலை. மணிப்பூரில் நீங்கள் எத்தனை வருஷம் போடாமல் இருந்தீங்கிறது பெரிய டிபேட்டு. ஆட்சியை கலைச்சிட்டு நீங்கள் குடியரசுத் தலைவர் ரூலை போடணும்னு மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வருது. அதில் தான் சொல்கிறாரு, நாங்களே போய் மத்திய அரசுக்கு மேண்டமஸ் இஷ்யூ பண்ணி நீங்கள் இமீடியட்டாக அதை பண்ணுங்கன்னு சொல்லணுமாக்கும். ஏற்கனவே தான் பார்லிமெண்ட் வேலையை நாங்கள் செய்கிறோம், அதிகாரிகளோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் நாங்கள் செய்கிறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதில் இது வேறவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சர்க்காஸ்டிக் நோட்டில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு நம்ம அடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம், ஃபர்தராக 2 சைடும் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கேளுங்கிற மாதிரி அவர் அதை முடிச்சுட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதே தான் ஓடிடியை ரெகுலேட் பண்ணணும். ஓடிடியில் வந்து ரொம்ப சென்சார் இல்லாமல் வருது, எக்கச்சக்க காட்சிகள் ரொம்ப அதாவது அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் அதில் ஹெவியாக இருக்குங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வரும்பொழுது இதை பாலிசி டிசிஷனாக கவர்மெண்ட்டு பண்ணணும். கோர்ட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ண முடியாதுன்னுட்டு தான் அதுலேயும் ஏற்கனவே அதிகாரிகள் இதுக்கெல்லாம் யார் யார் போர்டோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்ருக்கு. நாங்கள் போட்டோம்னா மறுபடியும் எங்களுக்கு இதே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கமெண்ட்டோடு அதை நடந்து போகிறாரு. பட் இதில் ஒரு விஷயம், உச்சநீதிமன்றம் நீங்கள் அவங்க வந்து பொலிட்டிக்கலி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு இங்கே எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் மேலே வைக்கிறார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவார்னா அவர் எடப்பாடி மேலே திருப்பி விடுவார். இது வந்து 2 தரப்பும் ஈக்குவலாக நாளைக்கு பொது வெளியில் வந்து அடிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் சமமாக மாற்றி திட்டிக்கலாம். கோர்ட்டோ ஜட்ஜோ அரசியல்வாதிகள் செய்வதை போல் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. இதை வீக்னஸாக நினைக்கிறாங்க. கோர்ட் என்ன நினைக்குதுன்னா, நீங்கள் எங்கே போனாலும் திரும்ப இங்கே தானே வந்தாகணும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை அணுகுகிறார்களோ என்கிற பாயிண்ட் இருக்கிறது. இது வந்து வரும் நாட்களில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறப்போகுது. இந்த 6 நாட்களுக்குள் ஆக்சுவலாக நிஷிகாந்த் துபே மட்டுமல்ல, தினேஷ் சர்மா என்கிற பாஜக எம்பியும் இதே மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கார். அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். என்னுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி போகுதுங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம். என்னோட அப்டேட்ஸோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.